அதிகாலை வேளையிலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த காலை வணக்கங்கள். என்னோடு கூட சேர்ந்து தியானம் செய்ய உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கிறேன். தரையிலே ஒரு விரிப்பை விரித்து நாம் அமர்ந்து கொள்ளலாம், அல்லது கட்டிலேயே அமர்ந்து கொள்ளலாம். பாயும் படுக்கையுமாக இருப்பவர்கள் கூட ஒரு தியான நிலையிலே நிதானமாக அமைதியாக இறைவனை உணர்ந்து இந்த தியானத்திலே பங்கெடுக்கலாம். அமர்ந்த வண்ணம் முதுகுத்தண்டு நேராக இருக்க, தோள்பட்டைகள் நேராக இருக்க, நமது கழுத்தும் நேராக இருக்க, இதோ உடலை சரி செய்து கொள்வோம். நமது கரங்களை தொடையின் மீது வைத்துக் கொள்வோம். இப்போது நாம் துவங்குகிற தியானத்திலே முழு ஆர்வத்தோடும் ஈடுபாட்டோடும் நாம் பங்கெடுப்போம். ஒருவேளை இந்த தியானத்தை நாம் இந்த நேரத்தில் செய்ய முடியவில்லை என்றாலும், நாம் நாள் முழுவதும் ஏதோ ஒரு நேரத்தில் நமக்கு நேரம் கிடைக்கிற பொழுதில் அல்லது இரவு நேரத்தில் அனைவரும் உறங்கிய பின்பாக கூட நாம் நமது தனிமையிலே இந்த தியானத்தை பயிற்சி செய்யலாம். தியானம் செய்வதுதான் முக்கியம். ஆக உறங்கச் செல்வதற்கு முன்பாக ஒரு சில நிமிடங்கள் நாம் கண்களை மூடி இறைவனை தியானித்து நமது உடலை நமது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து சரியான மூச்சு பயிற்சியை மேற்கொண்டு ஒரு சிறப்பான தியானத்தை மேற்கொள்வது நமக்கும் நாம் வாழுகிற வாழ்க்கைக்கும் நம்மோடு கூட பயணம் செய்கிற ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதங்களை அள்ளித்தரும். ஆகவே இந்த தியானத்திலே விருப்ப உணர்வோடும் விழிப்புணர்வோடும் பங்கு பெறுவோம். வாருங்கள், தியானம் செய்வோம். அதிகாலை வேளையிலே தனது இறைக்காக பறந்து செல்கிற ஒவ்வொரு பட்சிகளுக்கும் இறைவன் உணவளிக்கிறார். நம்மை படைப்புகளின் மேன்மையாய் படைத்திருக்கிறார். ஆகவே இந்த இளங்காலை பொழுதில் இறைவனை தேடுவோம். இறைவனை நிச்சயம் கண்டடைய இறைவனே நமக்கு உதவி செய்வார். இந்த பஜனை பாடுவதன் மூலமாக இறைவனை ஆராதிப்போம், இறைவனை புகழ்ந்தேத்துவோம். இறைவனது ஆசீர்வருளும் நமக்கே சொந்தமாகும். கண்களை மூடி இந்த பஜனிலே நம்மை இணைத்துக் கொள்வோம். அன்பார்ந்தவர்களே, அண்டத்தில் உள்ளதுதான் பிண்டத்திலும் இருக்கிறது என்பதை நமக்கு பாரம்பரியம் கற்றுக் கொடுத்திருக்கிறது. அண்டத்தில் உள்ள நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு ஆகியவை அனைத்தும் நமது பிண்டமாகிய இந்த உடலிலும் இருந்து நம்மை பலப்படுத்தி கொண்டிருக்கிறது.
இவை அனைத்தும் நிறைந்தவைதான் இந்த உடல். அந்த உடல்தான் நாம இருக்கிறோம். ஆக நம் உடலில் இருக்கிற இந்த ஐம்பூதங்களையும் நாம் நன்றியோடு நினைவு கூறுவோம். அவற்றை ஒரு சமநிலையில் வைத்துக்கொள்ள நாம் முயற்சி செய்வோம். இறைவன் கொடுத்த இந்த 5 பெரிய காரியங்களையும் நாம் சரியாக பயன்படுத்தி கொள்ளுகிற போது அவை நமது வாழ்விலே நமக்கு பெரிய ஆசீர்வாதங்களாய் அமைகின்றன. இறைவன் கொடுத்த நீரை நான் எவ்வாறு சரியாய் பயன்படுத்தி இருக்கிறேன் என சிந்தித்து பார்ப்போம். நீரின்றி அமையாது உலகு என்று சொல்லுவார்களே, நீர் இல்லாமல் நம்மால் வாழ முடியுமா? ஆக அப்படி இறைவன் நமக்கு கொடுத்த ஒரு உன்னதமான பரிசான நீரை சரியான விதத்திலே நான் பயன்படுத்த இனிமேல் முயற்சிப்பேன். ஒவ்வொரு நீர்த்துளியும் உயிர் துளி என்பதை உணர்ந்து அவற்றை வீணடிக்காமல் வாழ நான் உறுதி எடுத்துக் கொள்ளுவேன். வருகிற சந்ததி நீரில்லாமல் தவிக்கிற சந்ததியாக விட்டுவிட மாட்டேன். நீரை பாதுகாக்கவும் நீரை வீணடிக்காமல் இருக்க நான் முயற்சி எடுப்பேன். இதோ இந்த நிலம் இறைவன் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய கொடை. இந்த நிலத்திலே நாம் வாழவும் பயிர் செய்யவும் உணவு உட்கொள்ளவும் நிலமே நமக்கு பேருதவியாக இருக்கிறது. விவசாயம் செழிக்க இந்த உலகம் வளம் பெற தனக்கு பேருதவியாக இருக்கிற இந்த நிலத்தை மனிதன் நன்றாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என நான் மனதார நினைத்துக் கொள்கிறேன். காற்று இறைவன் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய ஆசீர்வாதம் இந்த மூச்சு காற்று தான். இந்த காற்று ஒவ்வொரு மனிதருக்கும் உயிரூற்றிக் கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்து பார்க்கிறேன். ஒருவேளை என்னால் இந்த காற்றை சுவாசிக்க முடியாது போனால் நான் இறந்து போவேன் அல்லவா? ஆக நான் இந்த மூச்சு காற்றை மதிக்கிறேன், அன்பு செய்கிறேன். ஒருபோதும் இந்த காற்று மாசுபட நான் காரணமாய் இருக்க மாட்டேன். எதிர்கால சந்ததி இந்த காற்றை நிம்மதியாய் சுதந்திரமாய் தூய்மையாய் பயன்படுத்தி கொள்ள நான் விட்டு வைப்பேன். ஒருபோதும் காற்றை மாசுபடுத்த நான் முயற்சி எடுக்க மாட்டேன். காற்று எனது சொத்து என்றும் காற்று எனது பரிசு என்றும் காற்றே எனது ஆசீர்வாதம் என்றும் நான் இப்போது உணர்ந்து கொள்கிறேன். காற்றை நினைத்து நான் இறைவனுக்கு நன்றி சொல்லுகிறேன். இந்த ஆகாயமும் நெருப்பும் இதோ இறைவன் கொடுத்த பரிசுகள். அவற்றை முறையாய் நான் பயன்படுத்துவதும் இறைவன் நமக்கு வழங்குகிற ஒவ்வொரு ஆசீர்வாதமும் இதோ இந்த ஆகாயத்தின் வழியாக இறைவன் கொடுக்கிற பலம் என்றும் ஆற்றல் என்றும் நான் உணர்கிறேன். அன்பு இறைவா, நீர் படைத்த இந்த உலகு எனக்கானது. இதோ இவை அனைத்தையும் ஆண்டு ஆட்சி செய்யுங்கள், பராமரியுங்கள், பக்குவப்படுத்துங்கள் என்று சொல்லியிருக்கிறீரே சுவாமி. இதோ நான் சிறப்பான விதத்திலே இதனை பயன்படுத்துகிற புத்திசாலித்தனத்தை எனக்கு கொடும். பஞ்சபூதங்களும் எனது உடலில் இருக்கிறது என்பதை உணர்ந்து என் உடலை பேணி காக்க எனக்கு பலம் தாரும். இந்த உடலின் வழியாக உம்மை மகிமைப்படுத்த நான் முயற்சி எடுப்பேன். ஒருபோதும் இந்த உடலை நான் அழித்து கொள்ளவோ தேவையற்ற பழக்கங்களினாலோ தேவையற்ற பொருட்களினாலோ இந்த உடலை நான் அசுத்தப்படுத்தவோ முயற்சி எடுக்க மாட்டேன். இந்த உடலை கொண்டு உம்மை உணர்ந்து கொள்ள நான் முயற்சி எடுக்கிறேன். இந்த தியானத்தின் வழியாக இதோ இறைவா, நீர் எனக்கு கொடுத்த ஒவ்வொரு ஆசீர்வாதங்களுக்கும் மனதார நன்றி செலுத்துகிறேன். என்னையும் இந்த உடலையும் இந்த உலகையும் ஆசீர்வதியும் சுவாமி. அன்பார்ந்தவர்களே, சொர்க்கத்தை பார்க்கணும்னா சாகணும்னு அவசியம் இல்லைங்க. கட்டாயமா செத்தாதான் சொர்க்கத்தை பார்க்கணுங்கிற ஒரு நிலைப்பாடு இல்லை. வாழும் போதே சொர்க்கத்தை பார்க்கலாம். உங்கள் குழந்தைக்கு என்ன பிடிக்கும் என தெரிந்து கொண்டு அதை வாங்கி உங்கள் குழந்தையிடம் கொடுத்து பாருங்கள்.
உங்கள் குழந்தையின் முகத்திலே நீங்கள் சொர்க்கத்தை பார்க்கலாம். உங்களை சுற்றி இருக்கிற நபர்கள், ஏன் உங்கள் குடும்பத்தார், அவர்களுக்கு பிடித்த காரியத்தை செய்து பாருங்கள், அல்லது 4 வார்த்தை அவர்கள் மகிழ்ச்சி படுகிற விதத்திலே பேசி பாருங்கள். அவர்கள் முகத்திலே நாம் சொர்க்கத்தை பார்க்கலாம். ஆக நாம் செய்கிற செயல், நாம் பேசுகிற பேச்சு பிறரை மகிழ்ச்சிப்படுத்துமானால், பிறரை சந்தோஷப்படுத்தி பார்க்குமானால் நிச்சயம் சொர்க்கம் நம் கண் முன்பாக வந்து போகும். அதை விட்டுவிட்டு இறந்த பிறகாக ஒரு சொர்க்கம் கிடைக்கும் என இங்கு ஏங்கி நமது வாழ்க்கையை வீணடித்து விட வேண்டாம். நிச்சயம் ஒரு நாள் சொர்க்கத்தை நாம் பார்க்கலாம். ஆனால் வாழுகிற ஒவ்வொரு நாளும் நமக்கு சொர்க்கம் கிடைத்து கொண்டே இருக்கும். அதை ஏன் வீணடிக்க வேண்டும்? நம்மை சுற்றி இருக்கிற நமது குடும்பத்தார், அக்கம் பக்கத்தார், நண்பர்கள் என யார் இருந்தாலும் அவர்களிடம் சொர்க்கத்தை பார்க்க கற்றுக்கொள்வோம். விண்ணக சொர்க்கம் நமக்கு சொந்தமாகும். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம்.